ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து வைல் லூப்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து டூ வைல் லூப்னா என்ன. ஓகே, டூ வைல் லூப் பார்க்கறதுக்கு முன்னாடி டூ வைல் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, லெஃப்ட்ல வந்து வைல் லூப், இந்த சைடு வந்து டூ வைல். ஓகே, இப்போ வைல் லூப் வந்து நம்ம ஒரு என்ட்ரி செக் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ வைல் லூப்போட சின்டாக்ஸ் சைடில் எழுதுறேன். வைல் கண்டிஷனாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக். ஓகே, இது வந்து நம்ம வைலோட ஒரு சின்டாக்ஸ். இப்போ வைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ இது என்ட்ரிலேயே நம்ம செக் பண்ணி அனுப்புறதுனால என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டூ வைலோட சின்டாக்ஸ் என்னன்னா டூ சம் ப்ராசஸ், அதாவது சம் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடு வைல் கண்டிஷன். ஓகே, அதாவது டூ வைல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நீ ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகு, அதுக்கப்புறம் நீ கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸிட் செக் லூப். எக்ஸிட் செக் லூப். ஓகே, இது வைல் ஸ்டார்ட்லேயே இருக்கனால என்ட்ரி, இது வந்து எண்டில் இருக்கனால எக்ஸிட் செக் லூப். ஓகே, இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் when condition is true. அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கச்சு மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டேட்மெண்ட்றது கன்ஃபார்ம் ஒரு வாட்டியாவது பிரிண்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கண்டிஷன் தப்பாக இருந்தால் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் அட்லீஸ்ட் ஒன் டைம். அதாவது நமக்கு இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டைமாவது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். அப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அப்படியே வெளில போயிடும். இங்கே எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் தப்பாக இருக்குச்சே வெளில போகும். ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு வைல் அண்ட் டூ வைல்கான டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ டூ வைலோட சின்டாக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. டூ வைலோட சின்டாக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ டூ வைலோட ஒரு ஸ்மால் எக்ஸிக்யூஷன், அதாவது வைல் லூப்பில் பண்ண மாதிரி பிரிண்ட் 0 to 9, அதாவது 10க்கு முன்னாடி இல்லை பிரிண்ட் 1 to 10 அந்த மாதிரி 1 to 10 வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட் ஏ வந்து 10ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, அதாவது ஒரு ஒரு லூப்புக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை ஃபஸ்ட் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் தேவை, அதுக்கப்புறம் கண்டிஷன் ஒன்று தேவை, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகே, நம்ம ஒரு லூப்புக்கு எப்பயுமே இது மூணுமே தேவை, அது எந்த லூப்பாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, கண்டிஷனுக்கு முன்னாடி நம்ம டூ வைலோட இது சின்டாக்ஸ் படி டூ கொடுத்துட்டு எனக்கு வந்து println ஆஃப் ஏ, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிப்போம். டூவில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வைல் கண்டிஷன் கொடுக்கணுமா, எனக்கு சாரி நான் வந்து 0 to 10னால சாரி 1 to 10 பிரிண்ட் பண்ணணுன்னால பிரிண்டிங் 1 to 10 பிரிண்ட் பண்ணணுன்னால ஏ ஒன்னு எடுத்தாச்சு. அப்போ வந்து எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோன்னா ஏ வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. எனக்கு வந்து ஏ ஒன் லெஸ்ஸர் தேனாகவும் இருக்கலாம், இல்லை 10 வரைக்கும் அதாவது ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஒன்னாக இருக்கும், டூக்குள்ளே போய்ட்டு பிரிண்ட் ஆகும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஏ ஒன்னாக தான் இருக்கும், பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும். அப்போ இனிஷியல் பண்ணிட்டோம், கண்டிஷன் கொடுத்துட்டோம்.
அப்போ இது டெர்மினேட் ஆகிறதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா ஒரு டிக்ரிமெண்ட், அப்போ தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகும். ஓகே, இங்கே வந்து நம்ம ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒன் பிரிண்ட் ஆகிடும். கண்டிஷன் கம்மியாக தான் இருக்கு, அதாவது லைனாக போவோம். ஃபஸ்ட்டு 1, ஓகேவா, ஏ ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். டூக்குள்ளே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம், 1 பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 வந்து ப்ளஸ் பண்ணி 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு பார்க்குறோம். ஏ லெஸர் தேன் 10, ஆமாம் 2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான். கண்டிஷன் கரெக்டாக ஆகிறதுனால திருப்பி நம்ம இங்கே போவோம், சாரி அங்கே போவோம். 1 கண்டிஷன் வந்து திருப்பி நம்மளுக்கு லூப்புக்கே போவோம். ஓகே, டூ லூப்புக்கே போவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து திருப்பி நம்மகிட்ட 2ன்றது பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல 2ன்றது பிரிண்ட் ஆகும். திருப்பி ப்ளஸ் ஆகுறதுனால 3 அன்டில் 11 ரீச் ஆகிற வரைக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ளஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நம்மளுக்கு 10 இருக்கு. ஓகே, 10 இருக்கு. அப்போ 10 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏ ப்ளஸ் ப்ளஸ் வந்து 11. ஓகே, 11 ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 11க்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு மற்றது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ தியரிட்டிக்கலாக அந்த 1 to 10ன்றத டூ வைல் லூப் வச்சு பார்த்தாச்சு. அதை ப்ரோக்ராமாக பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இனிஷியல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து டூ என்ன செய்யணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும் ஏவை. பிஆர்ஐஎன்டி பிரிண்டலன். ஓகே, பிரிண்டலன் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஏன்றது, அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுறேன், அந்த இன்ஃபினைட் லூப் பண்ணி காட்டுறேன். ஒயில் கண்டிஷன் என்ன, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும் டூ வைல் லூப்பில் மட்டும் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு செமிகோலன் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணாததுனால 1ன்றது நம்மளுக்கு கண்டிஷன் கீழே வந்துனே இருக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டே இருக்கும். 1 வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகவே வைக்காது. அதனால இன்ஃபினிட்டி லூப்பில் அது தள்ளிட்டு இது பண்ணுங்க, இன்ஃபினிட்டியாக 1 பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது, நம்மளாம் ஸ்டாப் கொடுத்துட்டு. ஓகே, இப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இப்போ ஏன் மைனஸ் மைனஸ் கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும்னா ஏலேருந்து மைனஸ் ஆகிட்டே போகுமே தவிர்த்து ப்ளஸ் ஆகி நிற்காது. இது பாருங்க, போயின்னே இருக்கும் அது பாட்டுக்கு. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து 1லேருந்து 10 கீழே இருக்குன்னா மைனஸும் 10 கீழே தான். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இன்க்ரீட் ஆகிட்டு 11 இன்க்ரிமெண்ட் ஆகிச்சு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ 1 to 10 பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நம்ம அந்த ஒயில் லூப்பில் பார்த்த மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2ன்னு கொடுக்கலாம், இல்லை ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தா ஆட் நம்பர். ஏன்னா 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 11 வந்து பிரிண்ட் ஆகுது, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் வரும். 1 3 5 7 9. இதே நம்மளுக்கு ஈவன் நம்பர் வேணும்னா நம்மளுக்கு 0லேருந்து ஆரம்பிக்கணும், 0ன்னு போட்டு +2 கொடுத்தோம்னா 0 to 10 வரைக்கும் வரும் நம்மளுக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ஒரு வைல் லூப்போட ஒரு எக்ஸிக்யூஷன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஜாவாவை பற்றி மற்ற பேசிக்ஸ்லாம் பார்த்துடலாம். தேங்க்யூ.